அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சியில் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் சுருக்கமாக இப்போ பார்க்கணும். சனி பகவான் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். எப்போ பயிற்சி ஆகிறாருன்னா 2025 மார்ச் மாதம் 29 குறிப்பாக சனிக்கிழமை அன்னைக்கு அவர் நைட்டு சுமார் ஒரு 9:43 கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சனி பகவானுடைய பயிற்சி எப்பயுமே சுமார் 2.5 ஆண்டுகள். ஆனால் இந்த தடவை அவர் ஒரு 26 மாதங்கள் மட்டுமே அங்கே இருக்கார். கிட்டத்தட்ட 2 வருஷம் 2 மாதம் மட்டும்தான் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். மீன ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே ஏற்கனவே பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் இருக்கு. இந்த 3 நட்சத்திரங்கள் வழியாக தான் அவர் இந்த கிட்டத்தட்ட 26 மாதங்களை கடக்கிறாரு. அது மட்டுமல்ல, மூல நட்சத்திரம்னாலே நீங்கள் கேது பகவானுடைய ஆதிக்கத்தில், அனுகூலத்தில், அவருடைய அனுகிரகத்தில் பிறந்தவங்க. இந்த 26 மாத சனி பகவானுடைய சஞ்சாரத்தில் நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயத்தை கவனிக்கணும். 2 குரு பயிற்சி இருக்கு, 2 ராகு கேது பயிற்சி இருக்கு. இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். முதல்ல சனி பகவானுடைய இந்த பயிற்சியில் ரொம்ப பெரிய ஹைலைட்டான விஷயமே உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் தான். ஸோ யாரெல்லாம் இதுவரைக்கும் வேலை தேடிட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வேலை அமையும், நல்ல வேலை அமையும். அதான் நான் நல்லா படிச்சிருக்கேன், என்னுடைய படிப்புக்கு தகுந்த வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கெல்லாம் உங்களுக்கான படிப்புக்கான வேலை, நல்ல ஊதியத்தில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்கு. அது இல்லாமல் நான் பார்த்துட்டு இருக்க வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன், ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பெட்டர் ஜாப் அமையலைங்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக உண்டு. என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, எனக்கு எப்போதான் வேலை கிடைக்கும் தெரியலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் இந்த சனி பகவானுடைய பயிற்சி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார். அது இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே சர்வீஸில் இருக்கீங்க, உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும், கெரியரை பொறுத்த வரைக்கும், ஜாபை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கு. யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்க, கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க, ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க, நல்லதொரு ரிப்பீட்டட் கன்சர்னில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய கரியரில், ஜாபில் நீங்கள் எதிர்பார்த்த ப்ரமோஷன் உங்களுக்கு இருக்கும். இன்க்ரிமெண்ட் ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அது மட்டுமல்ல, மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் வேலையில் ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட்டு, குறிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதுலேயும் மூல நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் நான் போனஸ் வராமல் இருந்துச்சு, அரியர்ஸ் பணங்கள் வராமல் இருந்துச்சு அப்படின்லாம் ஃபீல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அது அத்தனையும் வரும், வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் நான் எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ணலைங்கிறவங்களுக்கு இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் இப்போ எக்ஸாம் எழுதுங்க, சனி பகவானுடைய பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எனி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்லையும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனி பகவானுடைய இந்த பயிற்சி காலம் முழுவதும் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது வழக்கு இருக்குன்னா வழக்குகள்லேருந்து விடுபடுவீங்க, அல்லது வழக்குகள்லேருந்து நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் நீங்கள் எங்கெல்லாம் கடன் கேட்குறீங்களோ அங்கெல்லாம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கு. கடனை அதிகப்படுத்தாதீங்க, இது ரொம்ப முக்கியம்.
குறிப்பாக மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய இந்த பயிற்சி காலங்கள் முழுவதுமே உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்தில் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்கு. கவர்மெண்டால எனக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக இது நடக்கும். நான் அறிமுகத்தில் சொன்னது மாதிரி ராகு கேது பயிற்சிகளும் இருக்கு. அப்படி பார்க்கிற போது 2025 ஜூன் மாசத்துக்கு அப்புறம் உங்க வேலையில நீங்க யாரெல்லாம் மாறணும்னு நினைக்கிறீங்க, ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுங்க. ஏன்னா அந்த காலகட்டங்களில் ஜூன் 2025க்கு அப்புறம் உங்களுக்கு ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்கு, சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இருக்கு, அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த ஜூன் 2025க்கு அப்புறம் நீங்க ஏதாவது சிறு தொழில் பண்றீங்க, சுய தொழில் பண்றீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்றீங்க, வேற ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு எல்லோருக்கும் பிரமாதமாக உங்களுடைய ஃபீல்டு இருக்கும், வருமானத்தை கொடுக்கும். நீங்க நினைச்சது நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் 2025 ஜூன் மாசத்துக்கு அப்புறம் நடக்கும். லைஃப்ல உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன, இந்த ப்ராஜெக்ட் எப்படி நீங்க சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறது அப்படிங்கிறத நீங்க போய் டிசைட் பண்ணுவீங்க. அடிக்கடி ஜேர்னி பண்ணுவீங்க. நிறைய தேடுதல் என்பது உங்க வாழ்க்கையில் இருக்கும். அந்த தேடுதல் உங்க வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். ஜூன் 2025க்கு அப்புறம் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபிளா இருப்பாங்க. இது அத்தனையும் நடக்கும். அந்த காலங்களில் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும். உங்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் ஏற்படும். நீங்க ஜூன் 2025க்கு அப்புறம் உங்களுக்கு ஹையர் ஸ்டடி ஏற்படும். ஹையர் எஜுகேஷன் இருக்கு. ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்க அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரி, அப்ராடுக்கான மூவ் பண்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் மூல நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஆக இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி உங்க வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றத்தை கொடுக்கும். நல்லதொரு ஏற்றத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க இந்த காலத்துல திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் உண்டு. இதுவரைக்கும் லேட் மேரேஜ் ஆனவங்களுக்கு திருமணத்தை எடுத்து கொடுப்பதற்கான வாய்ப்பை சனி பகவான் உருவாக்குவார். யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ அவங்களுக்கு இறையர்களால் குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் 2025 ஜூன் மாசத்துக்கு அப்புறம் இருக்கு. உங்களுடைய குழந்தைகளான மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது உங்களுக்கு இருக்கும். இதுவும் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த பயிற்சியில மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மெயினா நீங்க உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா பாருங்க. யாருக்கெல்லாம் உங்களுக்கு டயபெட்டிக் இருக்கு, விஷன்ல ப்ராப்ளம் இருக்கு, யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு, நெப்ரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கவனம். சின்ன பிரச்சனை உடனே டாக்டரை கவனிங்க. தேவையில்லாம கடன் வாங்காதீங்க. ஏதாவது சர்ஜரி பண்றதா இருந்தா உடனே பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால அது விஷயத்துல ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பா சளி தொல்லைகள் இல்லாம பார்த்துங்க, இது ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டங்கள்ல நீங்க பைரவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியமா பண்ணுங்க. பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக விநாயகரை கும்பிடுங்க. உங்க வாழ்க்கையிலும் நல்லதொரு மாற்றம், முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.